إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நிறைந்த நல்வாழ்வை நித்தமும் நல்கி கொண்டிருக்கும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகுக. அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாய் இங்கு குழுமவிருக்கின்ற அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் கரிசனமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் 23வது நோன்பை நோற்றவர்களாய் ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம். அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா நாம் நோற்ற நோன்புகளை ஏற்றுக்கொள்வானாக, செய்த இபாதத்துகளை ஏற்றுக்கொள்வானாக. மீதமுள்ள நோன்புகளை நன்முறையில் நோற்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய முதல் 10 அல்லாஹுடைய அருளை அதிகமாய் கேட்க வேண்டும் என்று சொன்னதை போல், 2வது 10 மகுஃபிரத்தை, பாவ மன்னிப்பை அல்லாஹுவிடம் கேட்க வேண்டும் என்று கூறியதை போல, நாம் வீட்டிருக்கக்கூடிய இந்த இறுதி 10 நாட்களில் அல்லாஹுவிடத்தில் அதிகமாய் அழுது நரகத்தில் இருந்து விடுதலையை கேட்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஹதீஸ்களில் நாம் பார்க்கக்கூடிய செய்தி, நரகம் சம்பந்தப்பட்ட, நரக விடுதலை சம்பந்தப்பட்ட ஏராளமான துஆக்கள் இருந்தாலும் எல்லோரும் கூறுவதற்கு மிக இலகுவான ஒரு துவா, அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார். யா அல்லாஹ், நரகத்திலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக, அபயமளிப்பாயாக என்கிற அற்புதமான துவா. இந்த துவாவை அதிகமாய் நாம் ஓதிக்கொள்ளலாம். ஒரு ஹதீஸு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தின் சிறப்புகளை எல்லாம் வரிசையாய் கூறிக்கொண்டே வந்தபோது இப்படி சொன்னார்கள், இந்த மாதத்தில் 4 விஷயங்களை நீங்கள் அதிகமாய் செய்யுங்கள். 4ல் 2 அல்லாஹ்வுடைய திருப்தியை உங்களுக்கு பெற்றுத்தரும். மீதமுள்ள 2 அது உங்களுக்கு மிக தேவையுடையதாயிருக்கும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய 2 விஷயங்கள், ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா, இன்னொன்று அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை வேண்டுவது, இஸ்திக்ஃபார். இந்த 2ம் அல்லாஹ்வுடைய திருப்தியை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் என்றார்கள். மிக நீங்கள் தேவையுடையவர்களாக இருக்கும் 2 விஷயங்கள், சுவனத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்பதும் நரகத்தை விட்டும் பாதுகாவல் அல்லாஹ்விடத்தில் தேடுவதும் உங்களுக்கு மிக தேவையான 2 விஷயங்களாக இருக்கும். இந்த 4ஐயும் ரமலான் முழுக்க அதிகமாக செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் நரகத்திலிருந்து விடுதலையை அல்லாஹ்விடத்தில் தேடுவது என்பது ரமலான் முழுக்க செய்ய வேண்டிய ஒரு இபாதத். அதிலும் குறிப்பாய் நாம் வீற்றிருக்கக்கூடிய இந்த 10 நாட்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாய் நரக விடுதலையை குறித்து கேட்க வேண்டும். அந்த விடுதலையை எப்படியாவது பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, சுவனம் என்பது எப்படி அல்லாஹ்வுடைய படைப்போ அதுபோல் நரகம் என்பதும் அல்லாஹ்வுடைய படைப்பு.
சுவனம் அல்லாஹுடைய ரஹ்மத்தை, அல்லாஹுடைய அருளை, நிறைய இன்பங்களை உள்ளடக்கி இருக்கும். நரகம் இதற்கு நேர்மாறாய் அல்லாஹுடைய கோபத்தை தாங்கி இருக்கக்கூடிய படைப்பு. விதவிதமான வேதனைகளை, கொடூரமான தண்டனைகளை, கோர காட்சிகளை தாங்கியிருக்கக்கூடிய படைப்பு தான் நரகம் என்பது. சுவனத்தை எந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டுமோ அதுபோல் நரகத்தை அந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்தில் அதிலிருந்தும் பாதுகாவலும் தேடுவதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். குர்ஆனிலே ஒரு காட்சியை அல்லாஹ் விவரிக்கிறான். நரகவாதிகள் அல்லாஹ்விடத்தில் நரகத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்காக, நரக வேதனையில் இருந்து தப்பிப்பதற்காக எந்த அளவிற்கு அவர்கள் செல்வார்கள் என்பதை அல்லாஹ் விவரிக்கிறான். வலவ் அன்ன லில்லதீன லலமு மா ஃபில் அர்தி ஜமீஆ வமிஸ்லஹு மஅஹு லஃப்ததவு பிஹி மின் சூஇல் அஸாபி யௌமல் கியாமா. பாவிகளுக்கு இந்த உலகம் முழுக்க கொடுக்கப்பட்டிருந்தாலும், இந்த உலகத்தை போன்று 200 மடங்கு அவர்கள் கையிலே இருந்தாலும், அவை எல்லாவற்றையும் நாளை மறுமையில் நரகவேதனையிலிருந்து தப்பிப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் பணயமாய் கொடுத்து, இதிலிருந்தும் எங்களை காப்பாற்றி விடு ரப்பே என்று அந்த நரக வேதனையிலிருந்து தப்பிப்பதற்கு முனைவார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமைதின் பிபனீஹி வஸாஹிபதிஹி வஅஹீஹி வஃஸீலதிஹி அல்லதி துவி வமன் ஃபில் அர்தி ஜமீஆ ثم யுன்ஜி. நாளை மறுமையில் பாவிகள் எல்லாம் ஆசைப்படுவார்கள். லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமைதின் பிபனீஹி, யாருக்காக காலம் முழுக்க இந்த உலகத்தில் உழைத்தானோ அந்த பெற்ற பிள்ளையும் அல்லாஹ்விடத்தில் பணயமாக வைப்பதற்கு, தன் அன்பு மனைவியை பணயமாக வைப்பதற்கு, வாஹீஹி தன் உடன் பிறந்த உடன்பிறப்புகளை, சகோதரர்களை பணயமாக வைப்பதற்கு, தனக்கு ஆதரவு கொடுத்த, அடைக்கலம் கொடுத்த உறவுகளை எல்லாம் பணயமாக வைப்பதற்கு, இன்னும் பூமியில் உள்ள எல்லாவற்றையும் பணயமாக வைத்து சும்ம யுஞ்சி அந்த நரக வேதனையிலிருந்து தப்பித்து ஆக வேண்டும் என்று பாவிகள் முயற்சி செய்வார்கள், ஆசைப்படுவார்கள். ஆனால் எதை பணயமாக வைத்தாலும் அவர்களால் நரக வேதனையிலிருந்து தப்பிக்க முடியாது. கல்லா, அப்படி நடக்காது. அவருடைய ஆசை நிறைவேறாது. இன்னஹா லலா, அந்த நரகம் என்பது கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பாக இருக்கும். நஸஅத்தல் லிஷவா, அதன் அருகில் சென்றான் மனிதன், அவருடைய உடல்களை எல்லாம், அவருடைய தோள்களை எல்லாம் கரித்து சாம்பலாக்கி விடக்கூடிய கொடூரமான நெருப்பை உள்ளடக்கி இருக்கக்கூடிய கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு தான் நரகம் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி இருப்பதை பார்க்க முடிகிறது. நரகவாதிகள் ஏன் அவ்வளவு அச்சப்படுகிறார்கள்? எல்லாவற்றையும் கொடுத்தாவது எப்படியாவது நான் தப்பித்தாக வேண்டும் என்று அந்த ஆசை அவர்களுக்கு எதற்கு? ஏன் அவ்வளவு பெரிய முயற்சி? காரணம், அங்கிருக்கக்கூடிய காட்சிகள் அப்படி. ஒவ்வொரு வேதனையும் கொடியதாயிருக்கும், கோரமானதாயிருக்கும். நான் சிந்தித்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிக மோசமாக நிலைகள் அங்கே இருக்கும். எனவேதான் அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று நரகவாதிகள் ஆசைப்படுவார்கள். தல்ஃபஹு உஜூஉஹுமுன்னார், தல்ஃபஹு உஜூஅஹுமுன்னார். நாளை மறுமையில் நரகவாதிகளுடைய முகத்தை நரகத்தின் நெருப்பு எரிக்கும். வஹும் ஃபீஹா காலிஊன், அந்த நெருப்பினுடைய உஷ்ணம் தாங்க முடியாமல் உதடுகள் எல்லாம் சுருங்கி போய் அவருடைய பற்கள் மட்டுமே எச்சமாயிருக்கும், மீதமாயிருக்கும் என்று நரகத்தின் நெருப்பினுடைய உஷ்ணத்தை குறித்து திருக்குர்ஆன் பேசுகிறது. உலகத்தில் நெருப்பு இருக்கிறது, நரகத்திலும் நெருப்பு இருக்கிறது. இரண்டும் ஒன்று அல்ல, வித்தியாசப்படுகிறது. உலகத்தின் நெருப்பை பார்த்து பழகி போன நாம் நரகத்தை நெருப்பை குறித்து அதிகமாய் அச்சப்படுவதற்கு மறுக்கிறோம். காரணம், இதை போலதானே அது இருக்கும் என்கிற ஒரு கற்பனை. ஆனால் உண்மை அதுவல்ல. நரகத்தின் நெருப்பிற்கும் உலகத்தின் நெருப்பிற்கும் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வித்தியாசங்கள், வேறுபாடுகள் இருக்கின்றன. ஒரு ஹதீஸில் இப்படி வருகிறது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாய் பூமிக்கு இறக்கப்பட்ட போது அவர்கள் சமைப்பதற்கு நெருப்பு தேவைப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் போய் கேட்க, அல்லாஹ் சொல்வான், நரகத்தின் காவலாளி மாலிக்கிடத்தில் போய் நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் வந்து நெருப்பு வேண்டும் என்று கேட்கும்போது மாலிக் அலைஹிஸ்ஸலாம் கேட்பார்கள், கம் துரீது மினன்னார், எவ்வளவு வேண்டும் என்று கேட்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், உரீது மின்ஹா மிக்தார தம்ரத்தின், ஒரு பேரித்தம்பள அளவுக்கு நெருப்பை எடுத்து கொடுத்தால் எனக்கு போதும் என்பார்கள். மாலிக் அலைஹிஸ்ஸலாம் திருப்பி சொல்வார்கள், லவ் அஅதைதுக மிக்தார தம்ரத்தின் லதாபத்திஸ் ஸமாவாத்து ஸப்உ வல் அர்லூன மின் ஹுர்ரிஆ, நான் நீ கேட்பதை போல் ஒரு பேரித்தம்பள அளவுக்கு நரகத்தில் இருந்து ஒரு சின்ன நெருப்பு கங்கை எடுத்து கொடுத்தால், அதை எடுத்துக்கொண்டு நீ பூமிக்கு சென்றால் அதனுடைய உஷ்ணம் தாங்க முடியாமல் 7 பூமியும் உருகி போய்விடும், 7 வானங்களும் உருகி போய்விடும், உலகமாய் இருக்காது, பாழாய் போய்விடும் என்று மாலிக் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள். அடுத்து ஜிப்ரீல் கேட்பார்கள், சரி பாதி அளவுக்கு கொடு, பாதி கங்கிட அளவிற்கு கொடுங்கள் போதும் என்று சொல்ல, அதற்கும் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், லம் தன்சில் மினஸ் ஸமாஇ கத்ரா வலம் தன்புத் மினல் அர்லி நபாத், நீங்கள் கேட்பதை போல் பாதியை கொடுத்தால் அதை எடுத்துக்கொண்டு பூமிக்கு சென்றால் பூமியிலே மழை என்பது ஒரு துளி கூட இருக்காது, ஒரு துளி கூட, ஒரு சொட்டு கூட மழை துளி என்பது பொழியாது. அது மட்டுமல்ல, பூமியில் யாரும் விவசாயம் செய்ய முடியாது, புற்பூண்டுகள் முளைக்காது, மனிதர்கள் வாழ்வதற்கு தோதுவில்லாத ஒரு பூமியாய் முழுக்க பாலைவனங்கள் மாத்திரம் நிரம்பிய ஒரு பொட்டல் பூமியாய் பூமி மாறி போகும். நீங்கள் கேட்பதை போல் கொடுத்தால் என்பார்கள் மாலிக் அலைஹிஸ்ஸலாம். என்ன செய்வது என்று தெரியாத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கும் போது, இலாஹி கம் ஆஹுது, இலாஹி கம் ஆஹுது, என் இறைவா எவ்வளவுதான் நான் வாங்குவது என்று அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள். அல்லாஹ் சொல்வான், நீங்கள் கடுகளவிற்கு வாங்குங்கள், கடுகளவிற்கு வாங்குங்கள், அதை கொண்டு வந்து பூமியிலே 70 ஆறுகளில் முக்குங்கள், ஒவ்வொரு ஆறிலும் 70 முறை முக்குங்கள், பிறகும் கூட அதை எடுத்து கொண்டு போய் ஒரு மலை உச்சியில் வையுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை போட, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதே போல் எல்லாவற்றையும் செய்துவிட்டு மலை உச்சியில் போய் அந்த நெருப்பு கங்கை வைக்க, அந்த நெருப்பு கங்கு வைத்த மாத்திரத்தில் அந்த மலை சுக்குநூறாய் போய் அப்படியே உருகி போகும். உருகி அதிலிருந்து ஒரு புகை கிளம்பும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அந்த புகைதான் உலகம் முழுக்க எரிகின்ற நெருப்பு என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள். நரகத்தின் நெருப்பில் இருந்து ஒரு அணு எடுத்து, ஒரு துண்டு, ஒரு சின்ன கடுகளவிற்கு ஒரு துண்டை எடுத்து அதை பல சமயங்கள் 70 முறைகள் 70 ஆறுகளில் முக்கப்பட்டு அதில் இருந்து வந்த உஷ்ணத்தில் இருந்துதான் உலகத்தில் உள்ள நெருப்பு இருக்கிறது. அந்த நெருப்பு நம்மில் பட்டால் அந்த சூடு நம்மால் தாங்க முடிவது கிடையாது. அந்த நெருப்பு நம்மை பட்டால் நாம் துடிதுடித்து போய்விடுகிறோம். எதை செய்தாவது அதை அந்த சூட்டை ஆற்றிக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம், முடைகிறோம். நரகத்தின் நெருப்பை குறித்து அச்சப்பட்டிருக்கிறோமா? அந்த நெருப்பில் இருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்கு என்ன சேகரித்து வைத்திருக்கிறோம்? அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு தூரம் மன்றாடி இருக்கிறோம் என்று யோசித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நரகத்தின் அல்லாஹ் தரக்கூடிய வேதனைகள் என்பது சாதாரணமானவைகள் அல்ல. அங்கு கொடுக்கப்படக்கூடிய உணவுகள் கொடியது, அங்கு கொடுக்கப்படக்கூடிய தண்ணீர் கூட கொடியதுதான். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி சொன்னார்கள், நரகவாசிகளுக்கு வேதனை கொடுக்கப்படும், அல்லாஹ் அவர்களுடைய வேதனையை மென்மேலும் கூட்டுவதற்கு பசியை கொடுப்பான் நரகவாசிகளுக்கு. அந்த பசி மிக கடுமையான வேதனையை அவர்களுக்கு கொடுக்கும். உடனே அல்லாஹ்விடத்தில் நரகவாசிகள், யா அல்லாஹ் எங்களுக்கு உணவை கொடு என்று கேட்பார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு லரீ என்கிற உணவை கொடுப்பான். லரீ என்கிற உணவு எப்படிப்பட்டது? குர்ஆன் பேசுகிறது, லா யுஸ்மின் வலா யுகுனி மின் ஜூ. அந்த லரீ என்கிற உணவை அவர்கள் உட்கொண்டால் பசி அடங்காது, பசியை போக்காத உணவு அது. வலா யுஸ்மினு, அது உடலை கொழுக்க செய்யாது. ஊட்டச்சத்து நிறைந்த உணவும் அல்ல, அது கசப்பான உணவு. அறிஞர் பெருமக்கள் இந்த ஆயத்தின் கீழ், வசனத்தின் கீழ் தஃப்சீரில் எழுதுகிறார்கள், லரீ என்கிற உணவு எப்படிப்பட்டது தெரியுமா? கற்றாழையை விட கசப்பானதாய் இருக்கும். ஒரு செத்த பிணம் இருக்கிறது, எவ்வளவு துர்நாற்றம் வீசும், அதை விட துர்நாற்றம் மிக்க உணவு தான் லரீ என்கிற உணவு. அது பசியை போக்கக்கூடிய உணவல்ல, சொல்ல போனால் நெருப்பினாலான உணவு என்பார்கள் அறிஞர் பெருமக்கள். அந்த உணவு கொடுக்கப்படும், அதை உண்ணுவார்கள் வேறு வழி இல்லாமல் நரகவாதிகள். ஆனாலும் பசி போகாது. காரணம் அது பசியை போக்கக்கூடியதல்ல.
மீண்டும் அல்லாஹ்விடத்தில் முறையிட ஜக்கூம் என்கிற உணவை அல்லாஹ் கொடுப்பான். ஜக்கூம் என்கிற உணவு துர்நாற்றம் வீசக்கூடிய முற்கள் நிறைந்த மிக மிக கசப்பாய் இருக்கக்கூடிய உணவு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்கூமை பற்றி ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்றாங்க, ஜக்கூம் என்கிற அந்த உணவில் இருந்து ஒரே ஒரு துளி பூமியில் உள்ளவர்கள் மீது போடப்பட்டால் ஒட்டுமொத்த பூமியில் உள்ள உணவுகள் எல்லாம் பாழாய் போய்விடும், நம்முடைய வாழ்க்கையின் இன்பங்கள் எல்லாம் பாழாய் போய்விடும். அவ்வளவு தூரம் கசப்பு நிறைந்த உணவு ஜக்கூம் கொடுக்கப்படும். வேறு வழி இருக்காது, அதை உண்ணுவார்கள், தொண்டையில் போய் சிக்கிக்கொள்ளும். காரணம், விழுங்குவதற்கு முடியாது. நமக்கே பிடிக்காத உணவை நாம எடுத்து இந்த உலகத்திலே சாப்பிட்டு பாருங்கள், உள்ள போகாது, இறங்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவோம். அதுபோல் உள்ளே இறங்காது, தொண்டைக்குள் சிக்கிக்கொள்ளும். உடனே நரகவாதிகள் உலகத்தின் காட்சிகள் அவர்களுக்கு நினைவுக்கு வரும். உலகத்துல சாப்பிடும் போது ஏதாச்சும் சிக்கிக்குச்சுன்னா அதை உள்ளே தள்ளுவதற்கு தண்ணீரை உட்கொள்வோம் அல்லவா? நரகவாதிகள் அல்லாஹ்விடத்தில் தண்ணீரை கேட்பார்கள். தண்ணீரை கொடு ரப்பே என்று. அல்லாஹ் ஹமீம் என்கிற தண்ணீரை கொடுப்பாம். ஹமீம் என்றால் என்ன? அது கொதி நீர். அதனுடைய உஷ்ணம் எப்படி இருக்கும்? அருகிலை கொண்டு வந்தவுடன் முகங்கள் எல்லாம் கரிந்து சாம்பலாய்விடும். அவ்வளவு கொதிக்கக்கூடியதாய் உஷ்ணம் நிறைந்ததாய் இருக்கும். அந்த நீர் கொண்டு வரப்படும், முகங்கள் கரியும், இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் உட்கொள்வார்கள். குர்ஆன் சொல்கிறது, உட்கொண்ட மாத்திரத்தில் குடல்கள் எல்லாம் பீஸ் பீஸாக ஆக்கி அவைகளை கிழித்து கொண்டு பித்தட்டு வழியாய் எல்லாம் வந்து விழும் என்றால் அங்கே கொடுக்கப்படக்கூடிய வேதனைகள் நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு கோரமானதாய் கொடியதாய் இருக்கும் என்றால் அந்த நரகத்தை குறித்துண்டான அச்சம் நமக்கு தேவை. சாதாரணமாக கோடை காலத்தில் வெயில் கொஞ்சம் 100 டிகிரியை தாண்டிவிட்டால் அதிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு நிழலை தேடி ஓடுகிறோம். அதிலிருந்து நம்முடைய உஷ்ணத்தை போக்கிக் கொள்வதற்காக வேண்டி நாம் என்ன செய்கிறோம்? வீட்டில் ஏசியை மாட்டுகின்றோம், வீட்டில் குளிர்சாதன பெட்டிகளை நாம் பொருத்துகின்றோம். எல்லாம் எதற்காக? இந்த உலகத்தில் உள்ள வெயில் உஷ்ணத்தை சமாளிப்பதற்கு, அதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு. நரகத்தின் உஷ்ணம் நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாதது. அதிலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்கு எத்தனை தொழுகைகளை தொழுதிருக்கிறோம், எத்தனை குர்ஆன்களை நாம் ஓதி முடித்திருக்கின்றோம் என்று யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நரகத்தின் குறித்துண்டான அச்சம் தேவை. அதை குறித்து அழ வேண்டும், அதை குறித்து அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டும். கனவுலகத்தின் மாமேதை அல்லாமா முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஒரு சகோதரி இருந்தார்கள், ஹப்ஸா அப்படின்னு பேர். அவங்களுக்கு மிகச்சிறந்த அறிவாளியாக இருந்தார்கள், மாமேதையாக இருந்தார்கள், அறிஞராக இருந்தார்கள். ஹப்ஸா அவர்கள் திருக்குர்ஆனுடைய குறித்துண்டான ஞானங்கள் எல்லாம் வழங்கப்பட்டவர். ஒரு வசனத்தை எப்படி ஓத வேண்டும், எப்படி உச்சரிக்க வேண்டும், எத்தனை முறைகளில் ஓதலாம் என்கிற அறிவாற்றல் படைத்தவராக இருந்தார்கள். முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஒரு வசனத்தில் ஏதேனும் சந்தேகம் வந்தால் தன் சகோதரியை ஓதச் சொல்லி அவர்கள் ஓதுவதை தெரிந்து கொண்டு அதுபோல் இவர்கள் ஓதுவார்கள் என்று வரலாற்றில் வருகிறது. ஹப்ஸா அம்மையாரை குறித்து எழுதப்படுகிறது, 32 வருடம் அவர் வீட்டில் ஒரு அறை, தனி அறை, இபாதத் செய்வதற்காக மாத்திரமே இருக்கும். 32 வருடங்கள் அந்த அறையிலேயே தன் வாழ்நாளை கழித்தார்கள். 2 தேவைக்காகத்தான் அந்த அறையை விட்டு வெளியே வருவார்களாம். ஒன்று சுய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, இன்னொன்று ஒழு செய்வதற்காக. இந்த 2 தவிர்த்து அந்த அறையை விட்டும் வெளியே வராமல் 32 நாட்கள், 32 வருடங்கள் இபாதத்திலேயே தன் வாழ்நாளை கழித்த அந்த பெண்மணி, அவர்களை குறித்த அன்றைய காலத்தில் வாழ்ந்த அறிஞர் பெருமக்கள் எல்லாம் சொல்வார்கள், ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஞானத்தை விட ஹப்ஸாவிற்கு வழங்கப்பட்ட ஞானம் அதிகம் என்று சொல்வார்கள். அவர்களிடத்தில் கேட்கப்படும், அந்த அறிஞர்களிடத்தில், சயீத் இப்னு முஸையப் மிகச்சிறந்த தாபிகி, மிகச்சிறந்த கல்விமான், அவர்களை விட இவர்கள் அறிவாற்றல் படைத்தவர்களா? ஆம், ஹப்ஸா அவர்களை விட அறிவாற்றல் படைத்தவர்கள், சிறந்த இரையச்சம் படைத்தவர்கள் என்று சொல்லப்படும். ஒரு சமயம் அந்த ஹப்ஸா அவர்களுடைய அடிமை பெண்ணை ஒருவர் சந்திக்கிறார். அந்த அடிமை பெண்ணிடத்துல, உங்க எஜமானி அம்மா ஹப்ஸா எப்படிப்பட்டவர்கள் என்று வினவுகிற போது அந்த அடிமை பெண் சொல்கிறார்கள், என் எஜமானி நல்லவங்க, ரொம்ப இரையச்சம் உடையவர்கள், ஷரீஅத்தை சரியான முறையில் பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள், மிகச்சிறந்த கல்விமானாக அறிஞராக இருக்கிறார்கள். ஆனா நான் நினைக்கிறேன் அந்த ஹப்ஸா அம்மா தன் வாழ்க்கையில ஏதோ பெரிய தப்பு ஒண்ணு பண்ணிட்டாங்க, பாவம் பண்ணிட்டாங்க நான் நினைக்கிறேன்டாங்க.
உடனே அந்த அறிஞர் கேட்டா, ஏம்மா அப்படி சொல்றீங்கன்னு. உடனே அந்த பெண்மணி, அந்த அடிமை பெண் சொன்னால், என் எஜமானி அம்மா தினமும் இஷா தொழுது விட்டு இஷாக்கு பின்பு தொழுவதற்காக நிற்பார்கள். தொழுவதற்கு நின்றால் ஃபஜ்ர் வரைக்கும் நின்று அழுது கொண்டே இருப்பார்கள். தொடர்ந்து அழுது கொண்டே நின்றவாறு இருப்பார்கள். அவர்கள் அழுகையை பார்த்து நான் முடிவுக்கு வந்தேன், வாழ்க்கையில் ஏதோ பெரிய தவறை இவர்கள் இழைத்திருக்க வேண்டும். அந்த குற்றத்திற்காக தினம் தினம் இஷாவிலிருந்து ஃபஜ்ர் வரைக்கும் அல்லாஹ்விற்கு முன்பாய் தொழுகையில் நின்று அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் என்று அந்த பெண்மணி சொன்னார்கள் என்கிற வரலாற்றை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹப்ஸா அம்மையார் மிகச்சிறந்த இறையச்சமிக்கவர்களாய் கல்வியாற்றல் படைத்தவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் அழுது பாவத்தின் காரணமாக அல்ல, நரகத்தை நினைத்து அழுதார்கள். நாளை மறுமையில் என் நிலை என்னாகுமோ, நரக நெருப்பிற்கு இந்த உடலை அல்லாஹ் பழியாக்கி விடுவானோ, அதிலிருந்து தப்பிப்பேனா மாட்டேனா என்று 32 ஆண்டுகள் ஒரு அறைக்குள் தன் வாழ்நாட்களை வீணான விஷயங்கள் அல்ல, முழுக்க வணக்க வழிபாடுகளில் கழித்த பெண்மணி அழுதிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் எவ்வளவு தூரம் அழுக வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். ஹதீஸ்களில் வருகிறது, நரகத்திலிருந்து தப்பிப்பதற்கு நிறைய வழி இருக்கிறது. ஒன்று, அல்லாஹுடைய அல்லாஹுவை அஞ்சி நரகத்தை எண்ணி ஒரு முஃமின் கண்ணீர் சிந்துவானாயானால் நரகத்திலிருந்து காப்பாற்றப்படுவான் என்று வருகிறது. இன்னொன்று, அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் என்னை நரகத்திலிருந்து காப்பாற்றிவிடு என்று நாம் தொடர்ந்து பிரார்த்தனை செய்கிற போது நரகம் அல்லாஹ்விடத்தில் சொல்லுமா, என்னிடமிருந்து இந்த அடியான் பாதுகாவல் தேடி இருக்கிறான், எனவே இவனை என் மேல் போற்றாத, இவனை எனக்கு இரையாக ஆக்கிவிடாது என்று நரகமே நமக்கு சிபாரிசு செய்யும். எனவே அல்லாஹ்விடத்தில் அதிகமாய் நரகத்திலிருந்து பாதுகாவல் தேடவும், நரகத்திற்கு கொண்டு செல்லும் காரியங்களிலிருந்து பாவங்களிலிருந்து அல்லாஹ்வை அஞ்சி அதிலிருந்து தவிர்ந்து வாழ்வதற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய், காக்கப்பட்டவர்களாய், சுவனத்திற்கு சொந்தக்காரர்களாய் நம்மையும் நம் குடும்பத்தார்கள் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.